بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இந்த ஒரு நாள் மாநாட்டிலே பலவிதமான மார்க்க செய்திகளை கேட்டு அதனூடாக எமக்கு மத்தியில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருவதற்காக நாம் எல்லாம் இங்கே தூய்மையான எண்ணங்களோடு அமர்ந்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் அறிஞர்களை உருவாக்கிய அந்நியர்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம், ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தலைப்பை பேசுவதற்கான அந்த முன்னோட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன என்று சொன்னால், நான் இன்றைக்கு பேசக்கூடிய இந்த தலைப்புடைய உள்ளடக்கம் எதுவாக இருக்கும் அப்படி என்று சொன்னால், நல்ல அறிஞர்கள் உருவாகி இருப்பார்கள், நல்ல மார்க்க தலைவர்கள் உருவாக்கி இருப்பார்கள், அவர்களுடைய தாய்மார்களை பற்றி நான் இங்கே பேசப் போகிறேன் என்பதல்ல. ஏனென்றால் படித்தவர்கள், அறிஞர்கள், சமூக தலைவர்கள் எல்லோராலும் உருவாக்கப்படலாம். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தால் சில பொழுது நல்லவராக வருவதற்கான வாய்ப்பும் என்ன உண்டு, அல்லது ஒரு தந்தையின் மூலம் என்ன செய்திருக்கலாம், உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே நான் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், தாயுடைய பங்களிப்பால் மாத்திரம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே மிளிர்ந்த அறிஞர்களை பற்றிய ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்ல இருக்கிறேன். தாயுடைய பங்களிப்பால் மாத்திரம், அந்த தாயுடைய வளர்ப்பால் மாத்திரம், அந்த தாயுடைய முயற்சியால் மாத்திரம் மிகப்பெரிய பிரபலியத்தையும் மிகப்பெரிய இடத்தையும் இந்த சமுதாயத்திலே அடைந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவர்கள், அறிஞர்கள், நாமெல்லாம் கேள்விப்பட்ட அறிஞர்கள் தான். ஆனால் அவர்களுடைய அந்த வரலாறு, அவர்கள் எங்கிருந்து தோன்றினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரி, இதை நாம் படிப்பதனால், இதை நாம் கேட்பதனால், விளங்கிக் கொள்வதனால் எமக்கு என்ன பலன் அப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, தாய்க்கு மகனை முறையாக கவனித்து அவனுக்கு ஆடை அணிவித்து அவனை வீட்டிலே ஒழுங்காக பார்த்து கொள்வதை தவிர தாய்க்கு வேறெந்த பொறுப்பும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் தந்தை, அதாவது பிள்ளையுடைய எல்லா விஷயத்திற்கும் பொறுப்பானவர் யாரு? தந்தை தான். தாய்க்கு என்ன பங்கு அப்படி என்று சொன்னால், அந்த பிள்ளையை அதாவது பராமரித்தல், கல்வி என்ற அம்சம் அல்லாமல் பராமரித்தல் மட்டும்தான் தாயுடைய பங்கு என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூக சூழலில் நாம் என்ன செய்திருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான இந்த சூழல், இது ஒரு பின்னணி. இன்னொரு வகையில் நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், ஹிம்மத் குறைந்த ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹிம்மத் என்று சொன்னால் மகனை எவ்வளவு படிக்க வைக்க வேண்டும் அப்படி என்பதிலே நம்மளால எதெல்லாம் முடியாது என்று நம்ம நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் நம்ம கூடுதலாக என்ன செய்கிறோம், யோசித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அவனை முன்னேற்றலாம், எப்படிப்பட்ட ஒரு அறிஞராக உருவாக்கலாம், எந்த இடத்திற்கு உருவாக்கலாம் அப்படி என்று கேட்டால் நிறைய பேருடைய வாயில என்ன பதில் வரும் என்று சொன்னால், அப்படி இல்லாது விட்டாலும் பரவாயில்ல, ஓரளவாவது என்ன செய்ய வேண்டும், வர வேண்டுமா இல்லையா என்று அந்த இரண்டாவது நிலையை தெரிவு செய்யக்கூடிய நிறைய பெற்றோருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம், நிறையவே பார்க்கிறோம். அதாவது ஹிம்மத், அதிகமான ஹிம்மத் என்று சொன்னால் என்னாலும் ஒரு பெரிய இலக்கை அடைய முடியும் என்று ஊட்டி வளர்க்கக்கூடிய தாய்மார்கள் இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பெரிய இலட்சியம் அல்ல, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என் குழந்தையை இலட்சியத்தோடு உருவாக்குவதற்கு பாதிக்கும் என்பதை கூட விட முடியாத ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாய், நான் இன்னென்னதெல்லாம் செய்வதனால் என் பிள்ளையுடைய இலட்சியம் பாதிக்கும், எதிர்காலம் பாதிக்கும், அவனும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புண்டு என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவைகளை விடுவதற்கான அந்த உறுதி கூட இல்லாத
ஒரு சூழ்நிலையில் தான் நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நாம் எல்லாம் உணர்ந்து கண்கூடாக நான் சொல்லாமலே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடிந்த விஷயங்கள். பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், எனது குழந்தையுடைய எனது இந்த நடவடிக்கை எல்லாம் என் குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்று தெரிந்திருந்தும் கூட விட முடியவில்லை. அந்த அளவுக்கான மன உறுதி என்ன இல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்கிறோம். கடைசியிலே முழு குற்றத்தையும் யார் சுமக்க வேண்டி வருகிறது? அந்த பிள்ளை தான். அவனுடைய பின்னடைவுக்கு, அவனது வீழ்ச்சிக்கு, அவனது அதாவது எல்லா விதமான தோல்விக்கும் யார் காரணமாக ஆக்கப்படுகிறான்? அவனே காரணமாக ஆக்கப்படுகிறான் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் உருவாகிய அந்த சூழலெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதற்கு முதல் பின்னணியாக எது இருக்கிறது தெரியுமா? அந்த வீட்டில் உள்ள தாய் அல்லது தந்தையிடம் இருந்த உச்சகட்ட இலட்சியம், உச்சகட்ட ஆர்வம். ஆர்வம் என்றால் அதீத ஆர்வம். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஹிந்த். அந்த ஹிந்திடத்திலே வந்து சொல்கிறார்கள், முஆவியா யசூது கௌமா, ஒரு காலம் வரும் தனது சமுதாயத்துக்கு அவர் தலைவராக இருப்பார், தன்னுடைய கோத்திரத்துக்கு அவர் தலைவராகுவார். இப்படி ஒரு செய்தி எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட உடனே பெற்றோர்கள் என்ன செஞ்சிருவோம், மிக சந்தோஷப்படுவோம். அந்த தாய் சொன்னா, ஹாப முஆவியா இல்லம் யசுத் இல்லா கௌமா, முஆவியா நஷ்டமடைந்தவராகுவார், அவர் அவருடைய சமூகத்துக்கு மட்டும்தான் தலைவர் என்றா நான் அவரை கஷ்டப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, அவரோடு நான் கஷ்டப்படுவதில் எந்த பிரயோஜனம் இல்லை, அவர் உலகத்துக்கு தலைவராக என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு யார் சொல்றா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் சொல்றாங்க. ஹாப முஆவியா இல்லம் யசுத் இல்லா கௌமா, தன் சமுதாயத்தை தவிர வேற யாருக்கு அவர் தலைவர் இல்லைன்னு வைங்க, எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால யார் சொல்றா? முஆவியா அதோட. அப்படி என்றால் ஒரு சின்ன இலட்சியம் கொடுத்த உடனேயே அதனூடாக திருப்தி படுற நிலைமையில் தாய் தந்தையர்கள் இருக்கவில்லை. அவருடைய ஹிம்மத் வந்து ஒரு ஆலியாக இருந்தது, மிகவும் உயர்ந்த இடத்திலே என்ன செய்தது, அந்த ஹிம்மத் இருந்தது. சாதாரணமாக எல்லாம் என்ன செய்யவில்லை, அவர்கள் அணுகவில்லை. அதற்கு எங்கிருந்தெல்லாம் அவர்கள் தயார்படுத்தினார்கள். நான் சொல்ல வருகின்ற வரலாறுகள் பின்னால் சொல்கிற ஒரு 7-8 அறிஞர்களுடைய வரலாறுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை சொல்ல இருக்கிறேன். அதாவது சில சம்பவங்கள், நம்ம கேட்ட சம்பவங்களை சில உதாரணங்கள் சொல்கிறேன். அன்புள்ள சகோதரர், எங்கிருந்து தயார்படுத்துறாங்கன்னு சொன்னால் பிறந்த உடனேயே தயார்படுத்துறாங்க. பிறந்த உடனே இருந்து இவர் எங்க வரணும் என்பதை யார் மிக கவனமா இருக்கிறாங்க? தாய். தாயுடைய பங்களிப்பு ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்துடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு குழந்தை கிடைத்த உடனேயே, குழந்தை பிறந்த உடனேயே என்ன சொன்னார்கள்? யாரும் குழந்தைக்கு எதுவும் கொடுக்க கூடாது, யாரும் குழந்தைக்கு எதுவும் கொடுக்க கூடாது. முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த குழந்தை கொண்டு போகப்பட்டு நபி அவர்களிடம் இருந்து ஏதாவது ஒன்று அவருடைய வாயில் போன பின்னால் தான் மற்றவங்க என்ன செய்யணும், ஏதாவது கொடுக்கிறதா கொடுக்க நிபந்தனை வச்சாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பிள்ளையை கொடுத்து அனுப்பினாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளையை சுமந்து வந்து பார்க்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தனது கால்நடைகளுக்கு என்ன அடையாளம் இட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே கேட்கிறாங்க, அவலதத் உம்மு சுலைம், உம்மு சுலைமுக்கு குழந்தை பிறந்து விட்டதா அப்படி என்று சொல்லி எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வா ஈத்தம்பழத்தை எடுத்து மென்று உமிழ்ந்தார்கள். அப்படி என்று அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அவருடைய தாய்மார்களிடம் இருந்து ஆர்வத்தை குழந்தை பிறந்த நாளில் இருந்து என்ன செய்கிறது, காட்டுகிறது. எப்படி உருவாக்கப்பட வேண்டும், எந்த இடத்துக்கு உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும், எந்த லட்சியத்தோடு உருவாக வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய ஆர்வம், அவர்கள் காட்டிய முயற்சி, அவர்களிடத்தில் இருந்த ஹிம்மத். அதாவது இந்த சமுதாயத்திலே பெரும் அறிஞர்களாக வந்த எல்லோருடைய வாழ்க்கையில் நீங்க அதை பார்க்கலாம். அதற்கு மிக முக்கியமான காரணமாக பெரும்பாலும் உயர்ந்த அந்த ஹிம்மத் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கும். ஹிம்மா, உயர்ந்த அந்த எதிர்பார்ப்பும் அதற்காக உயர்ந்த முயற்சியும் அந்த தாய்மார்களிடத்திலும் அன்றைய அந்த குழந்தைகளில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அந்த பெற்றோர்களிடத்திலும் இருந்ததுதான். இப்போ நம்ம அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஹிந்துடைய அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒரு சமூகத்துக்கு தலைவராக வர சொன்ன பொழுது அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, அதை அங்கீகரிக்க முடியவில்லை. அதை விட பெரிய இடத்துக்கு என்ன செய்யணும், வரணும் என்று சொன்னதை பார்க்கிறோம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிறந்த நாளில் இருந்து எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன செய்யறாங்க, முயற்சி எடுப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலும் என் குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதில், அதாவது கல்வி விஷயத்திலே
மார்க்க விஷயத்திலே, அறிவிலே அவர்கள் முன்னேறுகின்ற விஷயத்திலே அவர்கள் எடுத்த கவனங்களை நம்ம பார்க்கிறோம். நாங்களும் சில பொழுதுகள் கவனம் எடுக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம், எங்கள் பெற்றோர்களுடைய கூடுதலான கவனங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க் அவர்கள் செய்வதில் மிச்ச கவனமா என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதான் ஆக, அதாவது எல்லோரையும் நான் சொல்லாது விட்டாலும் கூட ஒரு 80 கணிசமான சதவீதம் இப்படித்தான். ஒரு விளங்கி நடக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளை தான் நீ உனக்கு ஹோம்ஒர்க், நீ தான் என்ன செய்யணும், அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லா வேலையும் விட்டு விட்டு இந்த வேலையை நம்ம முதலாக முடிச்சிடணும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பில் எல்லா ப்ராஜெக்ட் யார் செய்யறது? இதுல மட்டும்தான் ஹிம்மத் இருக்கிற மாதிரி புரிகிறதே தவிர, இந்த குழந்தையை நான் எப்படி பார்க்க வேண்டும், அந்த குழந்தை மனமுடைந்து வருகிற நேரத்தில் என்ன ஒரு தைரியத்தை அந்த குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட உபதேசங்கள் நான் செய்ய வேண்டும், எது அந்த குழந்தையுடைய மனதிலே பதியும் என்பது போன்ற விஷயங்கள் இல்லை. அந்த ஹிம்மத் என்ன இல்லை. இன்னும் சொல்ல போனால், இஸ்லாமிய சமுதாயத்திலே உருவாகிய அறிஞர்களோடு அந்த தாய்மார்கள் சின்ன வயசுல உரையாடின உரையாடல்களை பார்த்தீங்கன்னா, எங்களது பெற்றோர்கள் யாரும் அப்படி உரையாடிக்கல மாட்டாங்க. எங்களுக்கு முதல் பிரச்சனை வெக்கம். சின்ன பிள்ளைகிட்ட இறங்கி பேசுறது என்னது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இறங்கி 5 வயது லெவலுக்கு இறங்கி, எங்களுக்கு எது நல்ல கூடுதலா விருப்பம்டா, ஒரு 20 வயதுல இருந்தோம்னா 40 வயது லெவல்ல பேசுறதுக்கான ஒரு தைரியம் இருக்குது. எது இல்ல, ஒரு 10 வயது லெவலுக்கு இறங்குறதுக்கு என்னது எங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. அந்த பிள்ளையுடைய லெவல்ல இறங்கி மகன் இப்படி செய்ய, அது வராது. அது என்ன செய்யாது, அந்த வார்த்தையே வராது. ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை என்ன செஞ்சிருவோம். நமது நிலை இருந்தாரு. அதாவது அந்த பிள்ளையை கவனிக்கிற விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ஹிம்மத் என்ற பகுதி நம்ம இடத்துல என்ன இல்லை. இது ஒன்று. அடுத்த என்ன, எந்த தவறுகள்லாம் இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை பாதிக்குமோ அதை சட்டை செய்கிற மாதிரி நம்ம என்னது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தாலா குர்ஆனிலே குழந்தையோடு சம்பந்தப்படுத்தி சில தாய்மார்கள் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உடைய தாயை பத்தி அல்லாஹு தாலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்றான். அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹு தாலா என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சம்பந்தமாக அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லி காட்டுகின்ற நேரத்தில் எல்லாம் நீங்க ஒரு 4 வரி தான் இருக்கு அதுல. ஆனா அதுல எதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை மீது உள்ள பாசம் மட்டுமல்ல, அந்த குழந்தை மீது உள்ள வெறும் பாசம் மட்டுமல்ல நீங்கள் பார்ப்பீர்கள், அந்த குழந்தை மீது உள்ள கவனம், எதிர்காலம், இந்த பிள்ளை எப்படி வரணும் என்கின்ற மாதிரியான அந்த ஆர்வம் எல்லாவற்றையும் பார்ப்பீங்க. இன்னி அஊது பிக்க வ துர்ரியதஹ மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதாவது யா அல்லாஹ், உன்னிடத்தில் இந்த குழந்தையை ஷைத்தான், அவருடைய பரம்பரையையும் ஷைத்தானை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய பரம்பரை. நம்ம இந்த குழந்தைக்கே பாதுகாப்பு கேட்கறது குறவு. அந்த துஆல எப்படி வருது, வ துர்ரியதஹ, இந்த பிள்ளையுடைய பரம்பரையை என்ன செஞ்சிரு, ஷைத்தானிலிருந்து பாதுகாத்து விடு என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உயர்ந்த ஹிம்மத், உயர்ந்த ஆர்வம் தான் குழந்தைகளை உருவாக்குவதற்கான முதல் படிக்கல். தாய் தந்தை இடத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த ஆர்வம், உச்சகட்ட ஆர்வம், இது எப்படி வரணும் அப்படி என்பதிலே உள்ள ஆர்வம். இரண்டாவது, குழந்தைக்காக வாழக்கூடிய தன்மையில் தந்தைக்கல்ல பொறுப்பு, தந்தைக்கும் பொறுப்புண்டு. ஆனால் அந்த குழந்தையுடைய விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்தில் வீட்டுடைய விஷயத்தை யாருக்கு பொறுப்பா சொன்னாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. ஒரு பெண் தனது வீட்டிலே பொறுப்பாளி, அவங்க அதை பற்றி என்ன செய்வார்கள், விசாரிக்கப்படுவார்கள். அப்படி என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றுக்கு வெளியே எடுங்க, உலக வரலாறு எடுங்க. இந்த உலக வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஆகிட்டு என்று சொன்னால், எல்லா அறிஞர்களுக்கும் ஒரு பின்னணி, ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு என்ன, இதை எழுதக்கூடிய லெவலுக்கு வரலாறுகள் அப்படி ஆயிருக்குது. எந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய முன்னேற்றத்துக்கு பின்னால ஒன்றில் தாய் அல்லது மனைவி, யாரோ ஒரு உறவுக்காரர் என்ன செய்வார் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அளவில் பெண்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களால் முடியவில்லை. எந்த அளவுக்கு முடியவில்லை என்றால், இந்த பிள்ளையை பார்த்து ஒரு பெரிய அளவில் ஆசைப்படக்கூட என்ன எங்களால் முடியாத ஒரு கட்டத்திலே நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிறைய அறிஞர்கள் அனாதைகள் தான். நிறைய அறிஞர்கள் அனாதைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அனாதைகளாக இருந்திருக்கிறார்கள். அனாதை மட்டுமல்ல, வறுமை, அவர்களுக்கு செலவழிப்பதற்கு, பொருளாதாரம் ஈட்டுவதற்கு குடும்பத்தில் யாரும் இல்லை, அதற்கான படிப்பதற்கான வசதி கூட என்ன இல்லாதவர்களாகத்தான் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள்.
அது மாத்திரமல்ல, அனாதைகள் என்ற அந்த நிலை மாத்திரமல்ல, பல அறிஞர்களை நீங்கள் பார்க்கலாம். அடிமை பெண் கைதி இருப்பாங்களே, கைதிகள், அவர்களுடைய பிள்ளைகள் பலர் அறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக யுத்தம் செய்து வந்து கைது செய்யப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது அடைக்கலம் புகுந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த அடிமை பெண்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவர்கள் பெரும் அறிஞர்களாக என்ன செய்திருக்கிறார்கள், வந்திருக்கின்ற வரலாறை பார்க்கிறோம். உதாரணமாக இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா, இமாம் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா, நம்ம எல்லாரும் வரலாற்றில் புகழ்ந்து பேசக்கூடிய, வரலாறு தெரிந்த எல்லோருமே, தெரியாத எல்லோருமே புகழ்ந்து பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள், அவருடைய தாய் ஹைரா, அவருடைய தாய் ஹைரா என்ற ஒரு பெண்மணி. இந்த ஹைரா என்ற பெண்மணி ஒரு கைதி, ஒரு கைதியாக இருந்த ஒரு பெண்மணி. உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வீட்டில் தான் என்ன செய்றாங்க, அவர்கள் கைதியாக இருந்தார்கள், அடிமை பெண்ணாக இருந்தார்கள். அவருடைய மகன் ஹசன். உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண் என்ற லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு என்ன உயர்ந்த ஒரு ஹிம்மத் இருக்கலும், ஆக உயர்ந்த கட்டமா எதிர்க்கும் தெரியுமா, விடுதலையாகணும், நான் விடுதலையாகி விட வேண்டும் என்றுதான் என்ன செய்யும் இருக்கும். ஆனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருந்த உச்சகட்ட எண்ணமாக எதிர்க்கிறது தெரியுமா, எப்படியாவது இந்த நபியுடைய குடும்பத்தில் ஹசனுல் பஸரி ஒரு எஃபெக்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு தாக்கம் உள்ள ஒரு பிள்ளையாக வளர்த்தணும் என்றதான் முழு எண்ணமாக இருந்தது. அதனால அந்த பிள்ளை ஹசனுல் பஸரி மிகப்பெரிய ஒரு ஞானம் உள்ள பிள்ளையாக வளருகின்ற அளவுக்கு அந்த தாய் அறிவை தேடிக்கின்றார். யார் தேடிக்கின்றா, தாய். யார்ட்ட அறிவு தேடுறா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. அவ செஞ்ச வேலை தான் முதலாவதா. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹாவிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய மாணவிகளில் இவர்கள் மிக முக்கியமானவர்கள். யாரு, ஹசனுல் பஸரியுடைய தாய். அவர்களிடமிருந்து மகன் ஹசனுல் பஸரி என்ன செய்கிறார், பல செய்திகளை அறிவிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, மதீனாவில் வாழ்ந்தவர், பஸரி என்பது பிறகு அவருக்கு கிடைத்த பெயர். மதீனாவில் வாழ்ந்தவர், ஒரு பெரிய அறிஞராகவும், இன்னும் சொல்ல போனால் நபியுடைய மனைவிமார்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட், என்ன பெரிய பின்புலம் இருந்தது. எல்லோருடைய படித்த குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் படித்தவர்களாக வருவார்கள் அப்படி என்ற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. அப்படி அது மட்டும் அல்ல, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், நாங்கள் அந்த பிள்ளைகளை காட்டக்கூடிய கவனம், அவர்கள் எங்களுக்குரிய பெரிய ஒரு சொத்து என்ற ஒரு பார்வை எங்களிடத்தில் இருந்தது என்று சொன்னால், நம்ம நினைக்காத இடத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஆனால் துஆ பிரார்த்தனையும் மிகப்பெரிய ஆர்வம் எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், அதில் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மௌலாத், உம்மு சலமா ரதியல்லாஹு வீட்டில் இருந்த பெண்மணி ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஹசனுல் பஸரி ரஹ்மஹுல்லா இப்படி பெரிய ஒரு அறிஞராக வருவதற்கான காரணங்கள் உண்டு. மார்க்க அறிவும் மார்க்க விளக்கமும் ஹதீதுடைய ஞானங்களும் உருவாகுவதற்கு காரணமாக இருந்த ஒரு பெண்மணி. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு அவங்க செஞ்ச வேலை என்ன, உம்மு சலமாட்ட அவங்க ஹதீஸ் படிச்சாங்க, அவங்க ஹதீஸ் கேட்டாங்க, அதை தன் பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லா அவர்கள் உம்மு சலமாவிடத்திலும் வளர்ந்தார்கள். அவருடைய வளர்ப்பு தாய் போல என்ன செய்தார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. அன்புள்ள சகோதரர்களே, சுஃபியான் அத்-தௌரி நாம் கேள்விப்பட்ட மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர். சுஃபியான் அத்-தௌரி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். சுஃபியான் அத்-தௌரி படிப்பு, அறிவு படிக்கணும், தேடணும் என்பதில் மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கிறார். ஆனால் அவரால் போக முடியலை, காரணம், முதலாவது அவர் அனாதை, இரண்டாவது அவர்களுக்கு செலவழிப்பதற்கோ சொத்துக்களை பொறுப்பெடுப்பதற்கோ அவருடைய அந்த படிப்பை பொறுப்பெடுப்பதற்கோ யாருமே இல்லாத ஒரு கட்டம். இப்படியான நேரத்தில் அவர் படிக்க போகணும் என்று நினைக்கிறாரு, ஆனால் அதற்கான வழி எதுவும் இல்லை. இதை கண்ட அந்த தாய் சொல்றா, அவங்க வந்து நெசவு செஞ்சு என்ன செய்றாங்க, சம்பாதிச்சுட்டு வராங்க. அது மிக கஷ்டப்பட்டு சம்பாதித்து வரக்கூடிய ஒரு பெண்மணி. மகனுடைய இந்த ஆர்வத்தை பார்த்து மகனை அழைச்சி சொல்றாங்க. அந்த வார்த்தை, ஒரு சில வார்த்தைகளை தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துவேன். அந்த வார்த்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தாய் சொல்றான், யா புனை, எனது அருமை மகனே, உத்லுபில் இல்ம், நீ கல்வி தேட போறீங்க, போய் என்ன செய்யுங்க, படிங்க. ஏன்னா அன்றைக்கு கல்வி தேடுகின்ற வழிகள், பள்ளி வாயில்கள் பூராகும் என்னது, இலேசாக இருந்தது. மஜ்லிஸுகள், ஹதீஸுடைய மஜ்லிஸுகள், மார்க்க மஜ்லிஸுகள் என்று சொல்லி அதை தான் கல்வி கூடங்களாக அன்றைக்கு பறந்திருந்த நேரம். அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உத்லுபில் இல்ம், அறிவை போய் தேடுங்க. வ அன அக்ஃபீக மின் மக்ஸலி, நான் இந்த நெசவு தொழில் மூலம் உங்களோட செலவுல பார்த்துக்கிறேன்.
இத்தனைக்கு சாப்பிடுவதற்கு போதாமல் இருக்கிறான். இந்த தொழில் மூலம் உங்களது முழு செலவுகளை நான் என்ன செய்கிறேன், பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் யா புனை தான் மிக முக்கியம். அந்த தாயுடைய கவனம் இருக்கிறது. இந்த வார்த்தை இன்றைக்குள்ள பெண்கள் என்ன செய்வாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைய பார்க்க நினைப்பாங்க. இந்த தாய் அதை சேர்த்து சொல்றாங்க, யா புனை இதா கதப்த அஷரத அஹாதீஸ், ஒரு 10 ஹதீஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா, ஹதீஸ் கேட்டு 10 ஹதீஸ் எழுதி விட்டீங்கன்னு சொன்னால், ஃபந்துர் ஹல் தரா ஃபி நஃப்ஸிக ஜியாதத்தன் ஃபி மஷ்யிக் வ ஹில்மிக் வ வகாரிக். நீங்க படித்த இந்த 10 ஹதீஸ்கள் மூலம் உங்களோட நடையிலையும் உங்களது குணத்திலையும் உங்களது வாழ்விலும் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று கொஞ்சம் பார்த்துக்கங்க. 10 ஹதீஸ் எழுதுறீங்க, அதன் மூலம் இவைகளில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்று பாருங்க. ஃபஇல்லம் தர, அப்படி காணவில்லை என்றால் ஃபஅலம் அன்னஹு யதுர்ருக் வலா யன்ஃபஉக், இந்த கல்வி அப்படி இல்லை என்றால் இது உங்களை பாதிக்குமே தவிர உங்களை அழிக்குமே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது என்பதை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. எவ்வளவு அறிவும் தேடுங்க. ஒரு 10 ஹதீஸை படிச்சு அதனால் உங்களால் எந்த மாற்றமும் இல்லையா, இந்த கல்வியால் உங்களுக்கு என்ன எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளக்கம், அதாவது கல்வி படிக்க அனுப்பிட்டு நான் செலவு பார்த்துக்கிற அருமை மகனேன்னு மட்டும் சொல்லல, நீ படித்த பின்னால உனது வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் அதுதான் உனக்கு பிரயோசனமான கல்வி. இந்த 10 ஹதீஸையும் படிச்சு உனக்கு எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இது உனக்கு பாதிப்பாகத்தான் போக போதே தவிர உனக்கு எந்த நலவையும் என்ன செய்யாது, கொண்டு வராது என்று. கடைசியில் சுஃபியான சௌரி எந்த இடத்துக்கு ஒரு பெரிய அறிஞராக வளர்ந்தார் தெரியுமா? மன்னர்கள் கவர்னர்கள் அனுமதி கேட்பார்கள் அவரை சந்திப்பதற்கு. யாரை? சுஃபியான சௌரியை சந்திப்பதற்கு அனுமதி கேட்பார்கள். அவர் அவர்களை சந்திக்க விரும்பவே மாட்டார். அவர் அவர்களை சந்திக்கவே விரும்பவே மாட்டார் என்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், ஒரு மிகப்பெரிய இடத்தை இந்த இமாம் சுஃபியான் அஸ்-சௌரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய அறிஞருக்கு கொடுத்தார். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் ஆரம்பத்தை பாருங்க, ஆரம்பம் எப்படி ஒரு சின்னதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா தான் நிறைவேற்றி வைப்பது. ஆனா ஆர்வமும் துஆவும் முயற்சியும் எங்களிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை இறைவன் என்ன அறிந்தவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் இமாம் மாலிக் இப்னு அனஸ். இமாம் மாலிக் இப்னு அனஸ் தாய் அடிக்கடி இந்த இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்களை ஒரு தலைப்பாகை போட்டு சின்ன வயசுலேயே எல்லாம் அழகான முறையில் அனுபவிச்சு மதீனால, அதாவது ரபிஆ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர் இருந்தார். இந்த ரபிஆ இடத்துல அனுப்பி வைப்பாங்க. சின்ன பிள்ளை அந்த மஜ்லிஸுக்கு வந்து சில பொழுதுகளை என்ன பொருத்தமில்லாத அளவான வயது, அந்த மஜ்லிஸுக்கு தாய் அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கிற நேரத்தில் மாலிக் இப்னு அனஸ் ஒரு அனாதை, மாலிக் இப்னு அனஸ் ஒரு அனாதை. அப்படி அனுப்பி வைக்கிற நேரத்தில் நம்ம எதை நம்ம சின்ன பிள்ளையோட பேசுறதுக்கு விரும்ப மாட்டோமோ அந்த மாதிரி ஒரு உயர்ந்த தரத்தில் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. மகனே, நீங்க போற இந்த ரபிஆவுடைய மஜ்லிஸ்ல முதல் படிப்பாக எதிர்க்கிறது தெரியுமா? ரபிஆவுடைய மார்க்க குணங்களும் ரபிஆவுடைய மார்க்க நடைமுறைகளும் அவர்களுடைய செயல்பாடும் தான் உங்களுக்கு வழிகாட்டியாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஃபதஅல்லமின் அதபிஹி வ ஸம்திஹி, அவருடைய அமைதி அவருடைய குணம் அதிலிருந்து என்ன செய்யுங்க, முதலாவது படிச்சுக்கங்க. இன்றைக்கு கவலையான விஷயம் வேண்டா, இப்படி சொல்ல இயலாது. இப்படி என்ன ஒரு 80% சொல்லலையே, ஆசிரியர்மார் நிறைய தலைகளாகிறான். அவருடைய குணத்திலிருந்தும் அவருடைய பண்பிலிருந்தும் படிச்சுக்கங்க. அப்ப கெட்டு போக சொல்றீங்களா? அப்படி என்கின்ற லெவல்ல நிறைய என்னது சூழல் மாறி உண்மை. ஆனால் மார்க்க ரீதியான கல்விகளை படிக்கிற நேரத்தில், மார்க்க ரீதியான செய்திகளை கேட்கிற நேரத்தில் மிக முக்கியமான பண்பாடாக அவர்கள் பார்த்தது என்ன, அவர்களிடத்தில் இந்த அறிவை தேடுவதோடு இந்த விஷயத்தை படித்துக் கொள்வது. இமாம் மாலிக் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அறிஞராக வளர்ந்தார் என்று சொன்னால், மதீனாவில் பிறந்தார், மதீனாவில் வளர்ந்தார், மதீனாவில் படித்தார், மதீனாவில் தான் செஞ்சார், மரணித்தார். மதீனாவில் தான் மரணித்தார். இஸ்லாமிய உலகில் முதல் மார்க்க நூல் என்று சொல்லத்தக்க நூல் அது முவத்தா மாலிக் அவர் எழுதினது. முவத்தா மாலிக் தான் இஸ்லாமிய உலகில் முதல் மார்க்க நூல் என்று சொல்லத்தக்க ஒரு மிகப்பெரிய நூலாக இருந்தது. அவர் படித்த கல்வி அல்லாஹ் செஞ்ச பரக்கத்து என்ன தெரியுமா? எத்தனையோ அறிஞர்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு என்ன செய்வாங்க, படிச்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் அவருக்கு செய்த பரக்கத்து என்ன தெரியுமா? மதீனால மட்டும்தான் படிச்சாரு. ஆனால் அந்த மதீனாவில் அவருடைய முவத்தா மாலிக் எடுத்துக்கொண்டீங்கன்னா 95 ஆசிரியர் வழியாக செய்திகளை பதிவு செய்வார். 95 ஆசிரியர் வழியாக. அதுல 89 ஆசிரியர்கள் மதீனாவாசிகள். 89 ஆசிரியர்கள் மதீனாவாசிகள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கும் அவருக்கும் நெருக்கம் அப்படி என்று சொன்னால், எல்லோருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும். எல்லோருக்கும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும். இப்னு உமரால் வளர்க்கப்பட்ட
ஒரு பேரறிஞராக மாறிய ஒருவர், அடிமையாக இருந்தவர் பேரறிஞராக மாறிய ஒருவர் யார் தெரியுமா? நாஃபியா. நான் இப்ப எல்லா இடத்துல உங்களுக்கு என்ன தகவல் நான் சொல்ல நினைக்கிறேன் என்றால், இஸ்லாமிய உலகத்தில் பின்னணி என்று நம்ம நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து வளர்ந்த அறிஞர்களை, பின்தங்கிய இடத்திலிருந்து வளர்ந்த அறிஞர்களை சொல்ல நினைக்கிறேன். நாஃபியா, நீங்க ஒரு அறிவிப்பாளர் வரிசையை பாடமாக்க ஆசை இருந்தீங்கன்னு சொன்னா லேசா பாடமாக்க முடிஞ்சது அதுதான். இமாம் மாலிக் நாஃபியாட்டிருந்து அறிவிப்பாரு. நாஃபியா யார்ட்டிருந்து அறிவிப்பாரு? இப்னு உமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவுதான். இது ஒரு அறிவிப்பாளர் வரிசை. இதை சில்சிலத்து தஹப், கோல்ட் செயின், தங்க சனது அப்படின்னு என்ன செய்வார்கள், இதை வர்ணிப்பார்கள். அந்த அளவு தூய்மையான அறிவிப்பாளர் வரிசை, அந்த அளவு நெருக்கமான அறிவிப்பாளர் வரிசை. நாஃபியா, இப்னு உமர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவிக்கிறவர் யாரு? இமாம் மாலிக். அந்த அளவுக்கு ஹதீஸ்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, இமாம் மாலிக் இப்னு அனஸ் அவர்களிடத்திலே நான் பின்னால் இமாம் ஷாஃபியுடைய ஒரு சம்பவம் சொல்கிற நேரத்தில் அதை சொல்வேன். எந்த மன்னர்களும் அவருக்கு பக்கத்திலே போவதற்கு என்ன செய்தார்கள், பயப்படக்கூடிய அளவில் ஒரு மகாபத், ஒரு ஹைபத் அவருக்கு என்ன செய்தது இருந்தது. நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர் பெரிய இடத்துல அளவுக்கு வளர்ந்தார், ஒரு பெரிய ஒரு அறிஞராக வளர்கிற அளவுக்கு என்ன செஞ்சார் இருந்தார். ஆனாலும் பணிவை பாருங்கள். அதாவது அபூ ஜாஃபர் அல் மன்சூர் என்ற ஆட்சியாளர் அவர் அழைத்து சொல்றாரு, முவத்தா மாலிக்கை நாம் ஹதீஸ் கிரந்தம் என்ன பொது ஹதீஸ் கிரந்தம் என அறிவித்து இதிலிருந்து தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வருவோமா அப்படின்னு கேட்கிறார். இந்த சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு ஆள்கிட்ட புக்கை வேல்வேட இதான் நீ படிக்கணும் அப்படின்னு சிலபஸ் கொண்டு வரது. அதுக்கு இமாம் மாலிக் சொன்னார், லா தஃபால், செய்ய வேண்டாம். என்ன, இதை செய்ய வேண்டாம். காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய இஜ்திஹாத் எல்லாம் என்ன செய்யாது, அல்லாஹ் ரசூல் சொன்ன இடத்துக்கு என்ன செஞ்சிராது, வந்திராது என்பதற்காக இமாம் மாலிக் சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, அறிவு தேடுவதோடு சேர்த்து எது அவங்களுக்கு வருது? பண்பாடு, இந்த மார்க்க அந்த உணர்வு, இவைகள் வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரபிஅத் இப்னு அனஸ், ரபிஅத் இப்னு அப்துர் ரஹ்மான் யாருடைய உஸ்தாத்? மாலிக் அனுப்பி வச்சாங்களே தாய், அவர் யார்? ஆச்சரியமாக இருக்கும் சகோதரர்களே. இவருடைய இப்படி பெரிய ரபிஅத்துர் ரஇ என்று சொல்வார்கள். ரபிஅத் இப்னு அப்துர் ரஹ்மான ரபிஅத்துர் ரஇ, அதாவது பசுமையான கருத்து கொண்டவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், தாய் குராசானுக்கு தந்தை குராசானுக்கு யுத்தத்துக்கு போறாங்க. குராசானுக்கு யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை கொடுத்துட்டு போறாங்க. பல வருடங்கள் கழிந்து நாட்டுக்கு திரும்பி வருகிறார். பல வருடங்கள் கழிந்து நாட்டுக்கு திரும்பி வார வழியில் அவர் வந்த பின்னால இந்த அதாவது ஒரு பள்ளி வாயிலே மக்கள் எல்லோரும் ஒரு மனிதருக்கு பக்கத்தில் ஒன்று கூடி படித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி என்ன செய்யறாரு, இவர் காண்றார். யார் காண்றாரு? தந்தை பல வருடங்கள் கழித்து வருகிறார். வரலாற்றில் ஒரு அறிவிப்பு சொல்லப்படும் 27 வருடங்கள் குராசானுடைய யுத்தம், நீண்ட காலம் நடந்த யுத்தங்கள் முடிச்சு வராரு. அவர் போற நேரத்தில் ரபியா அதாவது என்ன கை குழந்தை அல்லது அதாவது தாய் கர்ப்பிணியா இருக்கிறாங்க. திரும்பி ஒரு மஜ்லிஸ பள்ளியில பார்க்கிறார். மஸ்ஜித் நபவியில பெரிய ஒரு மஜ்லிஸ் என்ன செய்யுது இருந்துட்டு இருக்குது. என்னன்னு போய் பார்க்கிறாரு. பார்த்து இது யாருன்னு கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரபியா அப்படி என்று சொன்னவுடன் அவர் பெரிய ஒரு ஆச்சரியப்பட்டாரு. தாய்கிட்ட சொன்னாங்க, வல்லாஹி மாலையாத்தி, நீ என்ன 30,000 பணத்தை செலவழிச்சாங்க. தாய் எதுல செலவழிச்சாங்க? இந்த பிள்ளைய உருவாக்கி விடும். நீங்க பணத்தை வீணாக்கல்ல, ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை என்ன செஞ்சிட்டீங்க, உருவாக்கிட்டீங்க. தந்தையுடைய எந்த சம்பந்தமும் இல்லை, தந்தையுடைய எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற தூரம். கடிதம் என்று வந்தாலும் கூட வருஷத்துக்கு ஒரு முறை என்ன செய்யலாம், வரலாம். இந்த அளவு தூரத்திலிருந்து வந்த பின்னால வெறும் தாயுடைய பங்களிப்பால் மாத்திரம் ரபியா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர் உருவாகிறாரு. அவங்ககிட்ட தான் யார் படிச்சாங்க? இமாம் மாலிக் என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு பிரபல்யம் மிக்க இந்த இடத்துல எல்லாம் யார் செல்வாக்கு செலுத்த நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. ஒரு தாயுடைய செல்வாக்கு தான் அந்த இடத்துல அந்த குழந்தைகளுடைய உருவாக்கத்துக்கு மிகப்பெரிய பின்னணியாக இருப்பது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். காரணம், பிள்ளைகளிடத்தில் செய்திகளை சேர்ப்பதிலும் அவர்களிடத்தில் கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதிலும் மிக இலகுவான அன்பான வாய்ப்பு யார்கிட்ட இருக்குது? தந்தையை விட தாயிடத்தில் இருக்குது. தந்தையிடத்தில் இருக்கிறது, ஆனா கண்டிப்பு அதிகமாக இருக்கும். தாயிடத்தில் அன்பினூடாக கொண்டு போய் சேர்க்க முடிந்த எத்தனையோ விஷயங்கள் என்ன செய்யும் தாயிடத்தில் இருக்கும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு பெரிய ஒரு அறிஞர் அவருடைய தந்தை மரணிக்கிற நேரத்தில் மகனை கூப்பிடுறாரு. மகனை அழைக்கிறார். சின்ன வயசு. அழைத்து சொல்றாரு, நான் சம்பாதிச்ச எந்த சம்பாதிப்பிலும் ஹராமும் இல்லை, ஹராமா என்ற சந்தேகமும் என்ன இல்லை. இது ஹராமாக இருக்குமா
என்ற சந்தேகமும் இல்லை, அதுல எந்த ஹராமும் என்ன இல்லை. அப்படி நான் என்ன செஞ்சுக்கிறேன், தூய்மையாக சம்பாதித்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லிட்டு என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். அப்படி என்று சொல்லிவிட்டு மரணிக்கிறார். தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், எப்படியாவது இவர் ஒரு பெரியோர் இடத்துக்கு கொண்டு வர வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பதற்காக இவரை பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு தூரத்தில் இருந்து இவரை சுமந்து கொண்டு, அதாவது அனாதை பிள்ளை அஹ்மத் என்றவரையும் அவருடைய சகோதரனையும் சுமந்து கொண்டு எங்க வராங்க, மக்காவுக்கு வராங்க. மக்காவுக்கு வந்துட்டு அவரை அங்கே ஹஜ்ஜி செஞ்சு படிக்க வைத்து விட்டு அஹ்மதை கூட்டிட்டு போயிடுறார். இந்த தங்க வைத்தவர் மக்கால படிக்கிறாரு, மிக நீண்ட காலம் ஒரு அனாதையாக இருந்து படிக்கிறாரு, பெரிய இடத்திற்கு என்ன செய்யறாரு, சின்ன வயதிலே வந்துடுறாரு. பிற்காலத்தில் இமாம் புகாரி அப்படி என்று அறியப்பட்ட மிகப்பெரிய மார்க்க அறிஞராக உருவாகினார் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர், அனாதை, ஒரு அனாதையாக வளர்க்கப்படுகிறார். படிக்கணும் என்பதற்காக தாய் என்ன முடிவு எடுக்கிற, எங்க கொண்டு போகலாம், இவரை எப்படி உருவாக்கலாம் என்பதற்காக புகாரால இருந்து, ரஷ்யால இருந்து, இன்றைக்கு துர்கிஸ்தான் அந்த பகுதியில் இருந்து கொண்டு வந்து அவரை இங்கே சேர்த்து படிக்க வைத்து விட்டு பிள்ளையை விட்டுட்டு போயிடுறாங்க. அஹ்மதை கூட்டிட்டு என்ன செஞ்சிடறாங்க, சகோதரரை கூட்டிட்டு இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி அவரை வைத்து விட்டு அவங்க போய்விடுறாங்க என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்லாமிய உலகத்திலே முவத்தா மாலிக் ஆரம்ப நூலாக இருந்தாலும் முதல் நூலாக பேசப்படுற இடத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது இமாம் புகாரியுடைய அந்த சஹீஹ் என்ற வார்த்தை. தனது நூலில் இமாம் புகாரி எப்படிப்பட்ட செய்திகளை சேர்க்க வேண்டும் என்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தூய்மையான, அதாவது செய்திகளை, அவரோடு சம்பந்தப்பட்ட தூய்மையான செய்திகளை சேர்க்க வேண்டும் என்பதற்கும் அவர் எடுத்த கவனத்துடைய விளைவுதான் இன்றைய சஹீஹுல் புகாரி என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஹிம்மத், தாய்மார்கள் மனதிலே நிரப்பி இருக்கக்கூடிய அந்த ஹிம்மத், அந்த ஆர்வம் என்ன செய்கிறது, அந்த குழந்தைகளை ஒரு பெரிய இடத்திற்கு உருவாக்குவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய அறிஞர்கள் சில தாய்மார்களுடைய வரலாறு, ஒரு சில தாய்மார்கள் பெரிய அறிஞராக வந்த பின்னால் தன் குழந்தைகளுடைய வரலாறுகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்ன ஒரு தாய் சொல்கிறாள், என் குழந்தைக்கு எப்பொழுது நான் பாலூட்டினாலும் வுது எடுக்காமல் பாலூட்டியதில்லை. ஒவ்வொரு பொழுதும் அவன் பெரிய ஒருவராக வர வேண்டும் என்கின்ற ஒரு துவாவோடு தான் என்ன செய்திருக்கிறேன், வுது எடுத்திருக்கிறேன். நினைச்சு பாருங்க. அப்படி என்றால் அவங்களுடைய அந்த எண்ணம், அந்த குழந்தையை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடைய அந்த எல்லையை பாருங்க. வாஜிபா அப்படி செய்யறது வாஜிப் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு வழிமுறை காட்டி தந்தாங்களா, செய்யுங்க இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளையுடைய துஆ என்ன செய்யணும், கபூலாகணும், அவர்களை உருவாக வேண்டும் என்றால் நான் உது எடுக்காம என்ன செய்வதில்லை. நான் என் குழந்தைக்கு பால் கொடுக்கணுமா, முதலாவது என்ன செய்வேன், அதாவது உது எடுத்து விட்டு வந்து தான் நான் என்ன செய்வேன், பால் கொடுப்பேன். பெரும் புரட்சியாளர்களாக, பெரும் அறிஞர்களாக உருவாக்கக்கூடிய பின்னணி இது. அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நீங்கள் பார்க்கலாம், அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஈராக்கிலே பிறந்தவர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பொறுத்த வரைக்கும் இமாம் புகாரி இந்த மாதிரி சொன்ன எல்லா அறிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரையும் விட வறுமையில் இருந்தவர். அவர் மார்க்கெட்டில் என்ன செஞ்சுக்கிறாரு, கூடைகளை சுமந்து வியாபாரியா போய்கிறார். கூடைகளை சுமந்து வியாபாரியா என்ன செய்யறார், போய்கிறார். குடும்பத்துடைய வறுமையும் தாயை கவனிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தால 40 வருடங்களுக்கு பின்னால் என்ன செஞ்சாரு, 40 வயதுக்கு பிறகுதான் திருமணம் முடிச்சாரு. ஆனால் பரக்கத்தை பாருங்க, ரெண்டு பக்கத்திலே உள்ள பரக்கத்தை. முதல் விஷயம், தாய் மகனை ஆர்வம் ஊட்டிட்டே வந்தாங்க, உன்னை எப்படியாவது நான் உருவாக்கணும், உன்னை எப்படியாவது பெரியோர் அறிஞராக என்ன செய்யணும், உருவாக்கணும் என்பதை மகன் மனதில் சொல்லி சொல்லி அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான ஹதீஸ் மஜ்லிஸ்களுக்கு தொடர்ந்து அனுப்புவாங்க. அந்த துஆவும் தாயுடைய ஆர்வமும் மகனுக்கு எப்படி ஆகிட்டா, மகன் தாய் தூங்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த என்ன செய்யறது, சுபகுக்கு முந்தைய எழுப்பி பள்ளிக்கு ஓடிடுவார். 11 வயது 12 வயது சுபகுக்கு முந்தைய எழும்பி பள்ளிக்கு ஓடிடுவார். அங்க உள்ள மஜ்லிஸ்கள் என்ன கலந்து கொள்வதற்காக. மகனுடைய ஆர்வம் எல்லை மீறதை கண்டு மகன் மீது இறக்கப்பட்ட தாய் என்ன செய்யறாங்க, டிரெஸ்ஸை ஒளிச்சு வச்சிருவாங்க. போகாம இருக்கிறதுக்காக வேண்டி வெளியே போகின்ற பொழுது போகின்ற டிரெஸ் என்ன செஞ்சாங்க, ஒளித்து வைக்கின்ற அளவுக்கு ஆர்வம் என்ன செய்தது, பிள்ளை இடத்திலே அதிகரித்தது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியில் அவர் சொல்றாரு, ருப்பமா, அதாவது அத்ரக்துல் புக்கூர ஃபில் ஹதீஸ் ஃபதஅஹுது உம்மி பிதௌபி, என்ற தாய் டிரெஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருவாங்க, ஏன்னா நான் நேரத்தோட போறேன் அப்படி என்பதற்காக. அன்புள்ள சகோதரர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த முயற்சி அவர்களை பெரிய இடத்துக்கு கொண்டு வந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய உலகில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய வரலாற்றை
பல ஆயிரக்கணக்கானவருடைய வரலாற்றை எழுதக்கூடிய இமாம் தஹபி இவரை எழுதுகிற நேரத்தில் எப்படி சொல்கிறார் என்றால், ஹுவல் இமாமு ஹக்கன். இமாம் என்றால் இவர்தான், இமாம் என்றால் இவர்தான், ஹுவல் இமாமு ஹக்கன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய அறிஞராக வந்தார். 40 வயதுக்கு பின்னால திருமணம் முடிச்சான்னு சொல்றேன். 40 வயதுக்கு பின்னால திருமணம் முடித்தாலும் அல்லாஹ் செஞ்ச பரக்கத்தை பாருங்க. கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் எழுதினார். 30,000க்கும் மேற்பட்ட ஒரு ஹதீஸ் நூலை எழுதினார். அதை இந்த சமுதாயத்துக்கு அறிவித்தவர் யார் தெரியுமா? அவரது மகன் அப்துல்லா. அவரது மகன் அப்துல்லா. நீங்க முஸ்னத் அஹ்மத் என்ற எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுல எப்படி வரும் தெரியுமா? ஹத்தஸனி அபி, ஹத்தஸனி அபி, என் வாப்பா எனக்கு சொன்னார். இதான் அறிவு. என் வாப்பா எனக்கு சொன்னார் என்றதா முஸ்னத் அஹ்மதுல நீங்க 199% காணுவீங்க, ஒரே ஒரு சதவீதத்தை தவிர. அன்புள்ள எல்லா செய்தியும் என் வாப்பா எனக்கு சொன்னார் என்றதை என்ன செய்வாரு அவருடைய மகன் சொல்வார். திருமணம் முடிச்சது எப்ப? 40 வயதுக்கு பின்னால. ஆனா அல்லாஹ் தஆலா கொடுத்த குழந்தை பரக்கத்து பொருந்திய ஒரு குழந்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் கொடுத்தான் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாவற்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அதாவது அந்த ஹிம்மத், அந்த தாய்மார்களுக்கு இந்த ஆர்வம், இவர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் காட்டிய இலட்சியம், அவருடைய பிரார்த்தனைகள் இவர்களை என்ன செய்தது இந்த பெரியோர் இடத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக முஹம்மது பின் இத்ரீஸ் ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ், கேள்விப்படாதவர்கள் இல்லை, கேள்விப்படாதவர்கள் இல்லை. இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் சின்ன வயதுல ஹிஃபுல் பண்ணிட்டார் குர்ஆனை. 7 வயதில் குர்ஆனை ஹிஃபுல் பண்ணிட்டார். எத்தனை வயதுல? 7 வயதுல. ஆனா அவர் நிறைய படிக்கலாம் போகல. அவரும் அனாதை, அவரும் ஒரு அனாதை, நிறைய படிக்கலாம் அவர் போகல. அவருக்கு கூட விருப்பமாக இன்ட்ரெஸ்டாக இருந்த துறை தெரியுமா? எது? அம்பெரியர். இதுதான் அவருக்கு கூடுதலாக இருந்தது. கூடுதலாக அதுல என்ன அவர் சொல்லுவார், இமாம் ஷாஃபி, நான் 10 எஞ்சனா 9 கன்ஃபார்மா படுமண்டுவார். எப்படி? 10 நான் எறிந்தேன் என்று சொன்னால் 9 என்ன செய்யும்? உறுதி 1 தான் என்ன செய்யும்? எனக்கு மிஸ் ஆகும். அந்த அளவுக்கு நான் அதுல இருந்தேன். இப்படித்தான் அவர் இருந்தார். ஆனா என்ன காரணம் அந்த அளவுக்கு அவர் போறதுக்கு? குர்ஆனை மனமிட்டு இந்த மாதிரியான லெவலுக்கு அவருடைய விளையாட்டாக அல்லது இந்த மாதிரியான உடற்பயிற்சி என்ற பகுதிக்கு அவர் திரும்பி போறதுக்கு என்ன காரணம் என்றால், இப்ப நான் சொன்ன இமாம் அஹ்மத் பின் ஹம்பலுடைய வறுமை சொன்னனே, இதையெல்லாம் தாண்டிய உச்சகட்ட வறுமை. படிப்பதற்கு பணம் இல்லை, ஒரு 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 பேப்பர் எடுப்பதற்கு என்னது பணம் இல்லை, ஒரு நோட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு பேப்பர் எடுப்பதற்கு பணம் இல்லை. இமாம் ஷாஃபி சொல்கிறார், நான் அன்றைக்கு அந்த அதாவது மக்தபுகள் இருக்குமே, இந்த மாதிரி படிப்பிக்கக்கூடிய இடங்கள், அங்க போய் நான் குர்ஆன் ஓதுவதற்கு போவேன். அப்போ பணம் இல்லை என்பதனால என்ன செய்யல, என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க ஏதாவது கட்டணமே, அதற்குரிய பணம் இல்லை என்பதனால என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாத நிலையில நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஆசிரியர் இல்லாத நேரத்தில் அவர் எந்த பாடமெல்லாம் குர்ஆன் எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், அதை நான் என்ன செஞ்சேன், நான் அவர் திறமை உள்ளவர், நான் சொல்லிக் கொடுத்தேன். இதை அவர் என்ன செஞ்சார் பார்த்தார். இதை அவர் என்ன செஞ்சாரு அவதானித்தார். அவதானித்த பின்னால, நான் இல்லாத நேரங்களில் நீ ஓதி கொடுக்கிறாய் என்பதற்காக, அதை நீ செய்வாய் என்பதற்காக, ஓதி கொடுத்த குர்ஆன் நினைச்சிடக்கூடாது, அது மட்டுமல்ல ஹதீஸ்கள் எல்லாமே அது சொல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது என்பதனால நீ என்னது ஃபீஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க அதை செய்யுங்க, அதை என்ன செய்யுங்க என்று சொல்லி அப்படித்தான் இமாம் ஷாஃபி படிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, என்ன புள்ள அனாதை, அவனுக்கு நான் சாப்பாடு மட்டும் தான் கொடுக்கணும் தாய் நினைச்சாங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு நாள் இமாம் ஷாஃபி வருகிறார் தாயிடத்துல, உமா நோட் எடுப்பதற்கு எதுவுமே இல்லை, என்ன செய்யறது, நீ ஒன்றுக்கும் பயப்படாத மகனை, நான் உனக்கு தாரேன் அப்படி என்று சொல்லிட்டு தாய் போய், அதாவது தீவான் இருக்குதே, அரசாங்க இதுகள் எழுதுவார்கள், அந்த எழுதுற இடத்துல அவங்க ஒரு தேவைகளை தான் எழுதிட்டு துண்டை என்ன செய்வாங்க, வெளியே வீசிடுவாங்களே, அந்த சுபாலாக பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க தாய், இமாம் ஷாஃபியுடைய தாய் நின்று அவைகள்லாம் சேகரிக்கிறாங்க. அவைகளை எல்லாம் சேகரித்து அந்த பகுதி அப்படியே கொண்டு இமாம் ஷாஃபி இடத்துல செஞ்சார் கொடுத்தாங்க. அடுத்த பக்கத்தில் என்ன செய்ய எழுதுங்க சொல்லி என் தாய் எனக்கு கொண்டு தந்தான். இமாம் ஷாஃபி என்ன செய்யறாரு சொல்றாரு, அடுத்த பக்கத்தில் என்ன செய்ய எழுதுங்கன்னு சொல்லி. யாராவது வீட்டுக்கு ஒரு வசதி படைத்தவர் பணமோ ஏதோ ஒன்று கொண்டு தர வந்தால் தாய் சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, முடிஞ்சா பேப்பர் கொண்டு வந்துட்டாங்க, முடிந்தால் எழுதுவதற்கான பேப்பர் கொண்டு தாங்கன்னு சொல்லி தாய் என்ன செய்வார் வேண்டிக் கொள்வாங்க என்ற வரலாற்றை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறார் சொல்றாங்க. அப்படி என்றால் அவருடைய உருவாக்கத்தில் முழு பங்களிப்பு யாரு? தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த தாய் முத்தலபி. இமாம் ஷாஃபி முத்தலபி என்று சொல்வார்கள்.
கஸ்ஸால பிறந்தவர். எங்க பிறந்தவர்? கஸ்ஸா, பலஸ்தீன்ல பிறந்தவர். தாய் என்ன செய்யறான்னு சொன்னா 2 வயசுல இவனை படிக்க வைக்கிறதுக்காக மக்காவுக்கு வந்துட்டாங்க. 2 வயதிலேயே படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக மக்காவுக்கு வந்துட்டாங்க. அனாதையாக இருக்கிற நேரத்தில் மக்காவுக்கு வந்து அங்கே பல மஜ்லிஸ்களுக்கு அழைத்து சென்று படிப்புக்காக இந்த முழுமையான முயற்சி என்ன செய்யறாங்க, தாய் எடுக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இப்படி எடுத்த நேரத்தில் இந்த எழுதுவதற்காக அந்த தாய் பட்ட பாடும் வேதனையும் இதுதான். இதையெல்லாம் தாண்டி மாலிக் இப்னு அனஸிடத்திலே கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தாயுடைய மிகப்பெரிய லட்சியம். யாரு? இமாம் ஷாஃபியை கொண்டு வந்து சேர்க்கணும். ஆனா மாலிக் இப்னு அனஸ் லேசாக நெருங்க முடியாது. அவர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறார். எடுப்பதற்காக இருந்தாலும் கூட கல்வி தகவல் நிறைய என்ன செய்வாரு, பார்ப்பாரு என்பதனால யாரையோ பேசி மக்காவில் உள்ள கவர்னர்கிட்ட சொல்றாங்க, ஒரு கடிதம் தாங்க, நான் கொண்டு போய் மாலிக் என்ன செய்து கொடுப்பதற்காக அப்படின்னு சொல்றாங்க. கடிதத்தை வாலிட்டு இருந்து எடுத்து, கவர்னர் எடுத்து மதீனாவுடைய கவர்னரை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கவர்னர் சொல்லிட்டாரு, மதீனாவுடைய கவர்னர், இதை கொண்டு போயெல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது அங்கன்ட்டார். யாரு? மதீனாவுடைய கவர்னர் சொல்றாரு, இமாம் மாலிக் இதெல்லாம் கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றாங்க. இருந்தாலும் உங்களுக்காக நான் முயற்சிக்கிறேன் என்று சொல்லி இமாம் மாலிக் இடத்தில் மதீனாவுடைய கவர்னர் இவங்க 2 பேரையும் ஒரு சிலரை வச்சு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனால் இமாம் மாலிக் இப்னு அனஸ் இடத்துல சொல்லப்படுகிறது, இப்படி கவர்னர் ஒரு கடிதம் வந்திருக்கும் சொன்னா அவர் வெளியே வரார். வெளியே வந்த பின்னால இந்த கடிதத்தை கொடுக்கிறாரு. கடிதத்தை இமாம் மாலிக் வாசித்தார். அந்த மன்னர் என்ன, அந்த கவர்னர் என்ன எழுதிக்கிறார் சொன்னால், இவர விஷயத்திலையும் கொஞ்சம் கவனப்படுங்க, இவரை படிப்பீங்க, இவர் எனக்கு மிகவும் தேவையானவர், இந்த மாதிரி வசனங்களை எழுதிக்கிறார். பார்த்த உடனே இமாம் மாலிக் இப்னு அனஸுக்கு முகம் சிவந்து போகுது. இப்ப கடிதத்தின் மூலம் படிக்க வைக்கக்கூடிய இந்த நிலைமை இன்றைக்கு நாட்டில் வந்துட்டான்னு கேட்டார். தகுதி பார்க்காம எதுவும் பார்க்காம யாரோ ஒரு கடிதம் அனுப்பினால் அந்த மாதிரி ஒரு நிலைமை படிப்பிக்க வேண்டும் என்ற நிலைமை இந்த நாட்டில் வந்துட்டா என்று இமாம் மாலிக் சத்தமிட்டார். அப்ப இமாம் ஷாஃபி முன்னுக்கு போனார். இமாம் ஷாஃபி அவர்கள் முன்னே போய் இமாம் மாலிக் இடத்திலே சொல்கிறார்கள், நீங்க வந்து என்னை எடுத்துக்கங்க, என்னை படிப்பிக்க வைங்க, நான் ஒரு நல்ல முறையில் படிப்பேன், என்னிடத்துல என்னென்ன இருக்குது இதெல்லாம் பேசுறாங்க. இமாம் மாலிக் இமாம் ஷாஃபி அப்படியே பார்க்கிறார். கொஞ்ச நேரம் அவர் பேசிக்கொண்டு அவருடைய தைரியத்தையும் அவர் பேசுறதே பார்க்கிறாரு. உங்களோட பேர் என்னன்னு கேட்டார் இமாம் மாலிக். இமாம் ஷாஃபி சொன்னார், முஹம்மத். என்னது? முஹம்மது என்றார். உங்களுடைய நசப் என்ன? முத்தலபி வரைக்கும் என்ன செய்றாங்க, அதே மாதிரி சொல்றாங்க. சொன்ன உடனேயே இமாம் மாலிக் சொன்னார், வ இன்னி அரா ஃபீ வஜ்ஹிக நூரன், உங்களுடைய முகத்திலே நான் ஒளியை பார்க்கிறேன். ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மாசியா, பாவத்தின் இருளை கொண்டு அதை அழித்து விட வேண்டாம், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்று இமாம் மாலிக் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் 8 வருடங்கள் இமாம் மாலிக் இடத்தில் மிகச்சிறந்த ஒரு மாணவராக என்ன செய்தார் இமாம் ஷாஃபி அவர்கள் உருவாகினார் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பலஸ்தீனில் பிறந்து மக்காவுக்கு வந்து தெய்வானுகளில் பேப்பர் பொறுக்கி படிப்பித்து இமாம் மாலிக் இப்னு அனஸ் இடத்தில் மிகப்பெரிய ஒரு மாணவராக வந்து இன்றைக்கு இமாம் மாலிக்குடைய ஒரே மாணவர் என்று நாம் உலகமே தெரிந்தது யாரை? இமாம் ஷாஃபி தான். முஹம்மது இப்னு இத்ரிஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்களை தான் தெரிந்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு தாயுடைய கவனம், வேற எதுவும் அல்ல. ஒரு தாயுடைய கவனம், ஒரு தாயுடைய பராமரிப்பு, ஒரு தாயுடைய பிரார்த்தனை. எத்தனையோ இன்றைக்குள்ள இளைஞர்கள் வேறு வேறு தொழிலெல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் நினைத்து பார்க்கலாம், தமது தாய்மார்கள் அவர்களை ஒரு பெரிய ஒரு கவனம் செலுத்தி இருந்தால் அந்த திறமைகள்லாம் வேறு வகையிலெல்லாம் என்ன செஞ்சிருக்கும், வெளிப்பட்டு நாம் வேறொரு இடத்தை எல்லாம் அடைந்திருக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அளவிலான எத்தனையோ இளைஞர்களுடைய அந்த இளமை பருவம் என்ன செய்கிறது, வீணாக்கப்பட்டிருப்பதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இஸ்லாமிய வரலாற்றில் உங்களுக்கு தெரியும், அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அஹ்மத் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று சொல்வார்கள். இவர் அதாவது இவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, அனாதை ஆகிட்டாங்க, சின்ன வயதிலேயே அனாதை ஆகிவிட்டாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அனாதை ஆகிவிட்டார்கள். இவர்களுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் சித்துர் ரக்ப். அவருடைய பேர் என்ன? சித்துர் ரக்ப் என்பது அவங்களுடைய பேர். சிறிய வயதிலேயே குர்ஆனை முடிச்சிருந்தாங்க, மிகப்பெரிய ஹாஃபிதாவாக இருந்தாங்க, மனநமிடக்கூடிய நல்ல ஹிஃபுதுள்ள ஒரு தாயாக என்ன செய்தார்கள், அந்த பெண்ணாக அந்த சகோதரி சித்துர் ரக்ப் இருந்தார்கள். தந்தை சிறிய வயதில் மரணிச்சிட்டாரா, மரணிக்கிற நேரத்தில் இவங்களுக்கு 7 அல்லது 8 வயது. யாருக்கு? இந்த பெண்மணிக்கு 7 அல்லது 8 வயது. இவரை எந்த குடும்பத்தில் இருந்து விட்டாலும் சரி, இவரை படிப்பிக்கணும்,
இவர்களுக்கு குர்ஆன் அறிவை கொடுக்கணும், இவனுக்கு ஹதீஸ் அறிவை கொடுக்கணும், நல்ல முறையில் வளர்க்கணும் என்பதில் முழு கவனம் எடுத்தது யார் தெரியுமா? அந்த 7-8 வயது சகோதரி சித்துர் ரக்பு தான். 7-8 வயது சகோதரி சித்துர் ரக்பு தான் முழு கவனம் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எல்லா வகையிலும் கவனம் எடுத்து இன்றைக்கு ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய புகாரியுடைய ஷரஹ் உலகம் முழுதும் பேசப்படுகிறது என்றால் லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், ஃபத்ஹுல் பாரி அதாவது ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை, அந்த ஹதீஸை சொல்லுவாங்க. எதுக்கு? ஃபத்ஹுல் பாரிக்கு பிறகு ஒரு ஷரஹ் தேவை கிடையாது, ஒரு விளக்க நூல் தேவை கிடையாது என்று சொல்லுகின்ற அளவில் எத்தனையோ அறிஞர்கள் எந்த தாயுடைய அதாவது கர்ப்பமும் இப்படி ஒரு குழந்தை என்ன செய்யவில்லை, சுமக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவில் பெரிய அறிஞராக செய்தார்கள் வந்தார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவருடைய மரணத்துக்கு பின்னால இம்பா உல் ஹுமர் ஃபி அப்னாஇல் உமர் அப்படி என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதுற நேரத்தில் அதில் வரலாறு எழுதிக்கிறார். அப்ப சித்துர் ரக்ப எழுதுறாங்க, தாத்தாவை எழுதுறாங்க. பல அறிஞர்களுடைய வரலாற்று எழுதுற நேரத்தில் சித்துர் ரக்ப் அப்படி என்று சொல்லிட்டு வஹிய உக்தி என்ற சகோதரி என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதுறாங்க. சகோதரி 7 வயது. கானத் உம்மி பாத உம்மி, கானத் உம்மி பாத உம்மி, என் தாய்க்கு பின்னால் தாயாக இருந்தார்கள், என் தாய்க்கு பின்னால் தாயாக இருந்தார்கள். கானத் உம்மி பாத உம்மி வகானத் ரஃபீகத்தம் பி வ முஹ்சினா, வகானத் ரஃபீகத்தம் பி வ முஹ்சினா, என்னோடு மிகவும் ஒரு நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு பெண், நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு பெண்மணியாகவும் என் வாழ்க்கைக்கு இஹ்சான் செய்த ஒரு பெண்மணியாகவும் இருந்தாங்க. அவர்களால் தான் நான் படித்தேன் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தனது வரலாற்று. அப்படி என்றால் தாய் மட்டுமல்ல, ஒரு தங்கையுடைய கவனம், ஒரு தாத்தாவுடைய கவனம். சுபஹானல்லாஹ், இந்த தாத்தான்ற வார்த்தை வந்தோன்னு சொல்றேன். இன்றைக்கு தாத்தாமாரை பார்த்து முன்மாதிரி எடுக்கிற அளவுக்கு எந்த தம்பிமார் என்னது இல்லை, அவ்வளவு தாத்தாமாருடைய நிலைகள், அக்காமாருடைய நிலைகள் அந்த மாதிரி இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தாய் கவனம் இல்லாமல் இருக்கிற ஒரு பகுதி, வீட்டில் உள்ள அக்காவை பார்த்து முன்னேறமான்னு கேட்டா என்ன, அவ்வளவுதான், எல்லாம் ஹராப், எல்லாமே ஹராப் என்கின்ற அளவில் தம்பிட்ட எவ்வளவு மறைக்கலுமோ அவ்வளவு மறைக்க முயற்சி. தம்பிட்ட நீ தம்பி இப்படித்தான் நடக்கணும், ஏன்னா ரூமுக்கு பேமஸ் எல்லாம் வரக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, எல்லா பாவத்துக்கும் சேஃப்டி போடக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலையை தான் எமது சமுதாயத்திலே காண முடிகிறே தவிர ஒரு இப்னு ஹஜர் அஸ்கலானிக்கு கிடைத்த ஒரு சகோதரியை காண முடிகிறதா? அன்புள்ள சகோதரர்களே, வார்த்தையை நினைச்சு பாருங்க. வக்கானத் உம்மி பாத உம்மி, என் சகோதரிக்கு பின்னால என் தாய்க்கு பின்னால் ஒரு தாயாக இருந்தால். வக்கானத் முஹ்சின தம்பி வ ரஃபீகத்தன், எனக்கு நலவு செய்த என்னை உருவாக்கிய ஒரு பெண்ணாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்று சொன்ன செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இப்னு தைமியா அப்படி என்று சொல்லி வரலாற்றில் 3 அறிஞர்கள் இருந்தார்கள். இமாம் இப்னு தைமியா என்று சொல்லி வரலாற்றில் 3 அறிஞர்கள் இருந்தார்கள். ஒன்று நம்ம வளமையா பேசுறோமே இப்னு தைமியாண்டு, அந்த இப்னு தைமியா, அதாவது எல்லாம் வந்து பாட்டியிட பெயர், தைமியா என்ற ஒரு பாட்டியுடைய பேர் இப்னு தைமியா, இப்னு தைமியா, இப்னு தைமியா என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, அவருடைய தந்தை, இந்த இப்னு தைமியாவுடைய தந்தை ஒரு அறிஞர், அந்த இப்னு தைமியாவுடைய தந்தையும் ஒரு அறிஞர். இது ஆச்சரியம் என்ன தெரியுமா, முசவ்வதான ஒரு புத்தகம் இருக்குது, முசவ்வதான்னு சொல்லி, அது முசவ்வதானே பிரிண்ட் பண்ணிட்டாங்க, அந்த புத்தகத்தை முசவ்வதானே பிரிண்ட் பண்ணிட்டாங்க அந்த புக்கை. அது கொஞ்சம் உசூல் ஃபிக் என்ற பாபோட சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், உசூல் ஃபிக் சம்பந்தம். முசவ்வதான்னு பிரிண்ட் பண்ணதுக்கு காரணம், பாட்டனார் அந்த புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார், 2வது அவரோட மகன் எழுதுறாரு, அடுத்த பேரன் எழுதுறாரு, 3 பேரும் முடிக்கல அந்த புத்தகத்தை, 3 பேரும் அந்த புத்தகத்தை முடிக்கல. முடிக்காட்டி முசவ்வதா இல்லாட்டி முபையதான்னு சொல்லுவாங்க, முசவ்வதான்னு சொன்னாங்க. அதாவது முசவ்வதான்னு சொன்னால் முழுமையை பெறாத புத்தகம். 3 பேரும் தொடர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ததாபா ஃபி தஅலீஃபி தலாதத்தும் மின் ஆலி தைமியா, 3 பேர் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க. இந்த இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றில் அவரை சின்ன வயதிலிருந்து உருவாக்கி பெரிய வயது வரைக்கும் அறிஞராகும் வரைக்கும் மிக பக்கபலமாக மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு துணை என்ற அளவில் இருந்தது யாரு, அவருடைய தாய் தான். இப்னு தைமியா இறுதி வரைக்கும் திருமணம் செய்யவில்லை, இறுதி வரைக்கும் திருமணம் செய்யவில்லை, அவருடைய தாய் தான் இருந்தார்கள். இமாம் இப்னு தைமியா எகிப்திலே வைத்து, மிஸ்ரிலே வைத்து ஒரு தீர்ப்பின் காரணமாக சிறை வைக்கப்படுகிறார். சிறை வைக்கப்பட்டு விடுதலை அவருக்கு வழங்கப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ஒன்றில் இந்த ஃபத்வாவை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது இங்கே தங்க இயலாது, சிரியாவுக்கு என்ன செஞ்சிடணும், போயிடணும் அப்படி என்று சொல்லி கடைசியில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால், நான் இங்கே தான் தங்குவேன், ஃபத்வாவை மாற்றவும் மாட்டேன், இதான் அவர் எடுத்த முடிவு. அதுக்கு பின்னால் மறுபடி சிறை வைக்கப்பட்டு
இப்னு தைமியா விடுதலை செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, என்னால வர முடியாது, மன்னித்துக் கொள்ளுங்கள் தாயே, உங்களை கவனிக்க எனக்கு முடியவில்லை, உங்களோடு நான் இருக்க வேண்டும், உங்களுடைய கடமைகள் எல்லாம் நான் செய்ய வேண்டும், ஆனா எனக்கு என்ன செய்யல முடியவில்லை என்று கடிதம் எழுதினாங்க. அந்த நேரத்தில் இமாம் இப்னு தைமியாவுடைய தாய் இமாம் இப்னு தைமியாவுக்கு கடிதம் எழுதுறாங்க. எப்படி கடிதம் எழுதுறாங்க சொன்னான், வலதியல் ஹபீபர் ரதி அஹ்மது இப்னு தைமியா, என் நேசத்துக்குரிய மகனே அஹ்மது இப்னு தைமியாவே, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிட்டு, فإنه والله لمثل هذا ربيتك ولخدمة الإسلام والمسلمين نذرتك وعلى شرائع الدين علمتك. மகனே, இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை வளர்த்தேன், இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை வளர்த்தேன், இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் உன்னை நேர்ந்திருக்கிறேன், இந்த மார்க்கத்தை எல்லாம் இது போன்ற ஒரு சேவைக்காகத்தான் நான் என்ன செய்தேன், நான் உனக்கு கற்றுத்தந்தேன். வலா ததுன்னயா வலதி, மகனே என்றைக்கும் நினைத்து விட வேண்டாம், அன்ன குர்பக மின்னி அஹப்பு இலைய மின் குர்பிக் மின் தீனிக் வ ஹித்மதிக லில் இஸ்லாம் வல் முஸ்லிமீன். நீங்க எனக்கு பக்கத்தில் இருப்பது எனக்கு மிகவும் விருப்பமானது, உங்களோட தீனுக்கு சேவை செய்வதை விட, தீனுக்கு சேவை செய்யக்கூடிய மாணவர்களோடு இருப்பதை விட எனக்கு மிகவும் விருப்பமானது நீங்க எனக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று ஒரு பொழுதும் நினைத்து விட வேண்டாம், ஒரு பொழுதும் நீங்க நினைத்து விட வேண்டாம், அங்க இருங்க, அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது, காரணம் நீங்கள் தீனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு பல் யா வலதி, அப்படி அல்ல எனது மகனே, இன்ன காயத ரிதாஇ அலைக், என்ற உச்சகட்ட திருப்தி ஒன்றில் எதில் ஏற்படும் தெரியுமா, லா யகூனு இல்லா பிகத்ரி மா துகத்திமுஹு லிதீன் வலில் முஸ்லிமீன். இந்த மார்க்கத்துக்கு நீ எவ்வளவு சேவை செய்கிறாய், முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சேவை செய்கிறாய் என்பதை பொறுத்து தான் நான் உன்னை பொருந்திக் கொள்வதா இல்லையா என்பது அமையும். நீ எனக்கு பக்கத்திலே இல்லை என்றால் அதை பற்றி நான் மறுமையில் இறைவனிடத்தில் முறைப்பட மாட்டேன். ஆனால் என்னை பிரிந்திருந்தும் இந்த தீனுக்கு நீங்க சேவை செய்யவில்லை என்று சொன்னால் வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இதை இறைவனிடத்தில் முறைப்படுவேன் என்று சொல்லி தாய் என்ன செஞ்சாங்க, பதில் எழுதினார்கள். ரசாயில் இப்னு தைமியா, இமாம் இப்னு தைமியாவுடைய கடிதங்கள். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நினைத்து பாருங்கள், தாய்மார்களுடைய அந்த பாதிப்பு அறிஞர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தது என்று பாருங்கள். இதனால தான் இஸ்லாமிய வரலாற்று நீங்கள் அறிஞர்களாக இருந்த எத்தனையோ பேர் தாயுடைய இடம் வருகிற நேரத்தில் நிறைய அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவங்களுடைய உருவாக்கத்தில் காரணம், அன்றைய முஸ்லிம்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருந்தது தெரியுமா, ஒன்றில் யுத்த காலத்திற்காக ஊரை விட்டு செஞ்சிருப்பாங்க, அவரை வெளியே போயிருப்பாங்க, அல்லது ஊர்ல காலியாக இருப்பதனால அன்றைக்கு நேர்மை இருந்ததுனால அவர்கள் முழு வேலையும் அதில் என்ன செய்திருக்கும், அவருடைய இது போயிருக்கும். கஷ்டப்படுற தந்தையாக இருந்தால் உழைப்புல போயிருக்கும். அதே நேரத்தில் சில பொழுதுகள் அனாதையாக இருந்திருப்பாங்க. அப்படின்னா முழுமையாக கவனிக்கிறது யாரா இருந்திருப்பாங்க, தாய் தான். அந்த தாய் அல்லது தங்கை அல்லது உறவு, இவர்கள் மூலம்தான் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரும் அறிஞர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மூலம்தான். அன்புள்ள சகோதரர்களே, இவைகள் எல்லாம் என் மனதுக்குள் நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டும். படிப்பினையாக எடுத்து இந்த சம்பவங்களை மட்டும் நாம் எடுத்து பிரயோஜனம் கிடையாது. எங்களது பங்கு, குறிப்பாக பெண்கள், குறிப்பாக தாய்மார்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருப்பது இறைவனது கொடை, இறைவனது கொடை. நாங்கள் தான் சமைக்கிறோம், நம்ம எப்படி சமைக்கிறோமோ அப்படி அந்த பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்யும், உருவாகும். அற்பமான செயல்பாடுகளையும் அற்பமான வீட்டில் பிள்ளைகள் காட்டக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வைத்து எம்மை திருப்திப்படுத்தி பெரிய இலட்சியவாதி மாதிரி நம்ம நினைச்சுக்கலாமே. அந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம், மார்க்கத்தில் நம்ம என்ன கொடுத்திருக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு என்பதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது ஹிம்மத்தை அதிகப்படுத்தி, எமது ஆர்வத்தை அதிகப்படுத்தி, எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு உலகத்திலே கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதாரம், ஆரோக்கியம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாவற்றை விட உயர்ந்த சொத்து என்று நினைத்து அவர்களை இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கு அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய உள்ளங்களையும் தயார்படுத்துவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.